கடவுள் அழைப்பு தவக்காலத்திலேயே உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் வாருங்கள். இன்று 2ஆம் நாள். அவரது அழைப்பை ஏற்று நாம் ஜெபம் மற்றும் ஆராதனை துதிகள் ஏறெடுத்து அவரை நோக்கி பயணம் செய்வோம். பாவம் செய்பவர்களுக்கே தண்டனை என்பது இயற்கையின் நீதி. அப்படி இருக்க பாவம் அறியாத நிலையில் பிறந்த வளர்ந்த தன் மகன் பாவ நிலை தண்டனையை ஏற்க செய்தார். நம்மை பாவத்தின் தண்டனையில் இருந்து விடுவிக்க மீட்க நம் அதை குறித்து 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 21 நாம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் என வாசிக்கிறோம். நமக்காக தம் உயிரையே தந்த கடவுளின் அழைப்பை ஏற்று இத்தவக்காலத்தில் நாம் பாவங்கள் அறிக்கையிட்டு நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள அவரை நோக்கி பயணம் செய்வோம். ஜெபம். அன்பு தகப்பனே இறைவா, எங்களுக்காக உமது உயிரை கொடுத்தவரே, பாவம் அறியாத நீர் எங்களுக்காக பாவ நிலை அடைந்தவரே, எங்களுக்காக சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அன்பு கூர்ந்தவரே, நன்றி இயேசுவே. நாங்கள் உம்மை நோக்கி தவக்காலத்திலே வர தூய ஆவியின் பலம் தாரும். ஆமென்.